எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து சொல்ற குற்றச்சாட்டு என்னன்னா, நீங்க ஏழைகளுக்காக எதையும் செய்யறதில்ல. பெரிய பெரிய கம்பெனிகள், பெரிய கார்ப்பரேட்டுகள் அவர்களுக்காக தான் நீங்க வேலை செய்றீங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. உங்க பதில் என்ன? आप अगर पंडित नेहरू का कालखंड देखेंगे, நீங்கள் பண்டிதர் நேருவோட காலத்தை பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் காலகட்டத்தில் நம்ம நாட்டை பற்றி ஒரு விஷயம் அடிக்கடி சொல்லப்பட்டுச்சு. குறிப்பாக எதிர்க்கட்சிகள் அதை அதிகமாக சொன்னாங்க. இடதுசாரிகள், சமாஜ்வாடிகள் கண்மூடித்தனமாக இதை திருப்பி திருப்பி சொன்னாங்க. அது என்னன்னா, டாடா பிர்லாவோட அரசு அப்படின்னு காங்கிரஸ் குற்றம் சாட்டினாங்க. बिरला की सरकार नहीं चलेगी। பாராளுமன்றத்தில் கூட இந்த டாடா பிர்லாவின் ஆட்சியை நடத்த விட மாட்டோம் அப்படின்னு கூக்குரல்லாம் போடுவாங்க. इनका ஆகவே இப்படி ஒரு நோய் நீண்ட காலமாக இருக்கு. இது அவங்களுடைய சிந்தனையில் இருக்கிற ஒரு வறட்சியாக நான் நினைக்கிறேன். जीने की उनका இடதுசாரி சிந்தனையோடு வாழுகிற ஒரு முயற்சி. वो गालियां देने लगी। காங்கிரஸ் கட்சி कांग्रेस இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வசவெல்லாம் வாங்கிட்டு இருந்தது. இப்போ இந்த மாதிரி வசவெல்லாம் சொல்ல தொடங்கியிருக்காங்க. அப்போ நீங்கள் பாருங்க, காங்கிரஸ் கட்சி எங்கேருந்து எங்கே வந்திருக்குன்னு. இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் பதில் ரெண்டு விதமாக சொல்லலாம். ஒன்று தர்க்க ரீதியாக சொல்லலாம், இல்லாட்டி கொள்கை ரீதியாக சொல்லலாம். लेकिन मैं नहीं देना चाहता। நான் இந்த குற்றச்சாட்டை அப்படியே ஒதுக்க விட நினைக்கல. और ஆனால் கொள்கை ரீதியாக, தத்துவ ரீதியாக இதுக்கு நான் ஒரு பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். सरकार किसकी है? இந்த நாட்டு इस देश மக்கள் 80 மக்களுக்கான அரசு நடக்கும்போது कोविड से आज இந்த நாட்டில் 80 கோடி மக்களுக்கு கோவிட் சமயத்தில் இப்போ வரைக்கும் இலவசமாக ரேஷன் உணவுப் பொருள் கிடைக்குது. कॉर्पोरेट लोग இது நாட்டின் பணக்காரர்களுக்கா அல்லது கார்ப்பரேட்டுகளுக்கா யாரு கிடைக்குது? जिसका बैंक में நாட்டின் 50 விழுக்காடு மக்களுக்கு வங்கியில கணக்கே கிடையாது. क्या ये மோடி அவர்களுக்கு வங்கி கணக்கு தொடங்கியிருக்கார். अमीरों के बैंक இது என்ன, கார்ப்பரேட்டுகளுக்கான வங்கி கணக்கா இல்லாட்டி பணக்காரர்களுக்கான வங்கி கணக்கா? இந்த நாட்டில் 2.5 கோடி மக்கள் வீட்டில் மின்சாரமே இல்லாமல் இருக்காங்க. அவங்க மண்ணெண்ணெய் விளக்கை எரிச்சு தங்க வாழ்க்கையை நடத்துறாங்க. 2014 வரை இதுதான் நிலைமை. मोदी ने उन மோடி அவங்க வாழ்க்கையில இப்ப விளக்கேத்துறதுக்கு மின்சாரம் தந்திருக்கார். கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, 2.5 கோடி வீடுகளுக்கு. मेरे देश की இது என்ன கார்ப்பரேட்டுகளின் வீடுகளுக்கா இல்ல பணக்காரர்களின் வீடுகளுக்கா? पीड़ा अनुभव என்னுடைய தாய்மார்கள், या என்னுடைய சகோதரிகள் सूर्योदय से पहले கழிப்பறவை இல்லாம அவதிப்படுறாங்க. लोटा लेकर அவங்க காலையில் எழுந்தோட தண்ணீர் குவளையோட காடுகளுக்கு இன்னும் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே போக வேண்டியிருந்தது. पीड़ा रहती शरीर அவங்க மனசுல இதனால ஒரு வலி, ஒரு துன்பம். नहीं पाती थी। அவங்க உடல்ல எத்தனையோ துன்பம். उधर मोदी மாலையில வரைக்கும் போக முடியாது. और 11 करोड़ से இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதனால 11 கோடிக்கும் அதிகமான கழிப்பறைகள் இப்ப கட்டியிருக்கோம். इज्जतगर बोल இன்னும் சொல்ல போனா வடநாட்டுல இந்த கழிப்பறைய மரியாதை வீடு அப்படின்னு கூப்பிடுறாங்க. डिग्निटी। ஏன்னா பெண்களுக்கு இதனால ஒரு மரியாதை கிடைச்சிருக்கு. क्या ये कॉर्पोरेट பெண்கள் சுய உதவி குழு இதெல்லாம் யாருக்காக உருவாக்கி இருக்கோம்? கார்ப்பரேட்டுகளுக்கா பணக்காரர்களுக்கா? 3 10 கோடி பெண்கள் இதுல இணைஞ்சிருக்காங்க. बहनों மோடியின் இலக்கு என்னன்னா 3 கோடி சுய உதவி குழு பெண்களை ஒரு லட்சாதிபதி அக்காக்களாக நான் மாத்தணும்னு நினைக்கிறேன். இது யாருக்கான திட்டம்? கார்ப்பரேட்டுகளுக்கா இல்ல பணக்காரர்களுக்கா? 5 लाख रुपया तक ஆயுஷ்மான் பாரத் திட்டம் இந்த நாட்டின் 50 கோடி மக்களுக்கு 5 லட்சம் வரை சிகிச்சைக்கு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. 50 கோடி மக்கள் இதனால பயனடைகிறாங்க. करोड़ अमीर लोग हैं। இந்த 50 கோடி மக்களும் என்ன கார்ப்பரேட்டுகளா இல்ல பணக்காரர்களா? 80% से ज्यादा घर है। இந்திய நாட்டில் 80% வீடுகளில் இருக்கிறவங்க குடிநீருக்காக எங்கெங்கேயோ அலைய வேண்டியிருந்தது. नल இன்னைக்கு குழாய் மூலமா குடிநீர் சுமார் 12 கோடி வீடுகளுக்கு தரப்படுது. குழாய் மூலம் வீட்டு வாசல்ல குடிநீர், गैस का चूल्हा। வீட்டில் கேஸ் அடுப்பு எரியுது. मैं आपको என்னால் இது மாதிரி 100 விஷயங்களை ஏழைகளுக்காக மக்களுக்காக உருவாக்கப்பட்ட திட்டங்களை எல்லாம் பட்டியலிட முடியும். और सिर्फ சமூக ரீதியில மட்டும் இல்ல,
பூகோள ரீதியில கூட நிறைய பணிகள் நிறைவேறி இருக்கு. हिंदुस्तान உதாரணமா சொல்லணும்னா இந்தியாவின் கடைக்கோடி எல்லையில இருக்க கிராமத்தை இதுவரைக்கும் கடைசி கிராமம்னு சொல்லிட்டு இருந்தோம். लास्ट நான் அதை முதல் கிராமம்னு சொல்ல और ஆரம்பிச்சிருக்கேன். मेरे मंत्रियों को என்னுடைய 15 அமைச்சர்கள் இந்த கிராமங்கள் எல்லாம் போய் தங்கணும்னு சொல்லியிருக்கேன். அவங்க எல்லாம் தங்கியிருக்காங்க. அதையெல்லாம் ஒரு வளர்ச்சி அடைந்த கிராமங்களாக உருவாக்கணும்னு நாங்க திட்டம் போட்டிருக்கோம். ज्यादा डिस्ट्रिक्ट ऐसे நம்ம நாட்டுல 100க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள்ல வளர்ச்சி அடையாத நிலையில நிறைய ஊர்கள் இருக்கிறது. पैरामीटर में तय ஒவ்வொரு விஷயத்திலும் அவையெல்லாம் பின்தங்கி இருக்கு. स्टेट की இந்த 100 மாவட்டங்களையும் நான் மாநில சராசரி நிலைக்கு கொண்டாருவேன், தேசிய சராசரிக்கு கொண்டாருவேன்னு சொன்னேன். இதெல்லாம் பணக்காரர்களுக்கா இல்லாட்டி பெரிய கோடீஸ்வரங்களுக்கா? என்னுடைய திட்டங்கள் விஷயங்கள் எல்லாமே ஒன்னொன்னா நிறைவேறுது. இதை சும்மா டெல்லியில் உட்காந்துட்டு போட்டோ எடுத்துட்டு அதை நாங்க மறந்து போறவங்க இல்லை. दिल्ली में கடைசியா ஏழைகள் வீட்டில் விளக்கு எரியற வரைக்கும் நாங்க அதை விட மாட்டோம். दिया जले तब तक இதனால அவங்களுடைய சிந்தனை வறட்சி பத்தி எல்லாம் நான் ஒன்றும் செய்ய முடியாது. उनकी बैंकरप्सी है तो मैं उनकी कोई मदद नहीं कर सकता हूँ. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.